சம்பவ இடத்துல இரண்டாம் கட்ட தலைவர்கள் போய் பார்க்க அனுமதி தரல. நான் வந்து பர்சனலா திருச்சி போற ஹைவேல தான் ரூம் போட்டு தங்கியிருந்தேன். இது லீகல் பேட்டில் பொலிட்டிக்கல் பேட்டில் வரும்பொழுது இது லீகல் பேட்டில் போய் நாம நகர்ந்துட்டோம். ரெண்டு விஷயம் தான். ஒன்னு ஜஸ்டிஸ், இன்னொரு பீஸ். பீஸ் இஸ் தி அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்ப அமைதியா இருக்கும் பொழுது அவதூறுகள் அடிகள் எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் தாங்கி தான் அரசியல் நம்ம செய்யணும். இந்த மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படணும். தலைவர் நீதி வெல்லும் சொன்னது கூட அதுதான். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படணும். அதற்கான ஒரு அமைதியான பாதையில நாம் இன்னும் இந்த பாதை தான், இந்த அமைதி ரூட்ல தான் நீதியை போய் தொடும். அதற்காக தான் நாங்கள் அமைதியாக. கட்சியினுடைய தலைவர் தவிர்த்து பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அவர்கள் வந்து தலைமறைவா இருந்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய திரும்ப சொல்றேன். இதுல பெரும்பாலான பத்திரிகைகள் என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. யாரும் தலைவர் இல்லை. நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவில்லை. எங்கேயும் போகல. இது எந்த நிர்வாகம் போகல. நீங்க அதனாலதான் எங்களுடைய ராஜ்மோகன் அவர்களையும் வந்து நீங்க எல்லாம் இது நிறைய பேர் கேட்டாங்க. இல்ல எங்கேயுமே யாரும் தலைமறைவாக இல்லை. நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவில்லை. அது மட்டும்தான். என்னன்னா, நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஒன்னே அந்த 41 பேரை பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய எல்லா நிர்வாகிகளுடைய ஒரு இதா இருந்துச்சு. அதை நோக்கி தான் நாங்களுடைய திட்டமிடல் இருந்துச்சு. மற்றபடி எதுவுமே இல்லை. நீங்க அந்த ஒரு வாரத்தில் பார்த்திருப்பீங்க. இவங்க எல்லா முயற்சிகளையும் செய்து எங்களை முடக்க வேண்டும், கட்சியை முடக்க வேண்டும் எல்லாம் பண்ணாங்க. அது எல்லாமே வந்து 2 வாரத்தில் எல்லாமே உச்சநீதிமன்றம் மூலமாக தவிடுபடியா இருக்குது. எதையுமே நீங்க வந்து எந்த விஷயமும் எங்களை ஒரு நொடி கூட எங்களை எதுக்கும் நாங்கள் பயப்படவும் இல்லை. அது எதுவும் எங்களை தடுக்கவும் முடியாது. மீண்டும் பல கட்ட வீரியத்தோடு எங்களுடைய கட்சியும் எங்களுடைய தலைவரும் எல்லாமே செயல்பாடுகளும் இருக்கும். இதுல எந்தவித தயக்கமும் இல்லை. எல்லாமே இல்ல இது எல்லாமே வந்து இந்த ஒரு மாசத்துல நீங்க எல்லாம் விவாதித்த பல விஷயங்கள் இதுவும் ஒண்ணு. எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சு, அதாவது கட்சியோடைய எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஒவ்வொரு நிர்வாகிகளும் அனௌன்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் மூலமா தான் மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்புறம் என்ன நிர்வாகிகள் நியமிக்கப்படல. இல்ல எல்லாம் வந்து தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்ததான். இது எங்க இருந்து இந்த விமர்சனம் வந்துச்சு தெரியல. எல்லாம் அந்த ஒரு மாசத்துல உங்களுக்கான ஒரு ரூமர்ல இதுவும் ஒண்ணு. இதையும் பல கட்டத்தில் விவாதிச்சுட்டீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லாம் அந்த ஒரு மாசத்துல விவாதிச்சது எல்லாமே வந்து இதற்காக நாங்கள் பதில் சொல்ல முடியாது. இல்ல அது ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் தான். மாவட்டம் பிரிக்கிற இது இருக்கு. 6 மாத காலங்கள் தான். இல்ல அது இல்ல சமயத்தில் வந்து இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம். எல்லாமே பொறுப்பாளர்களை வச்சு அதுக்கான நியமனங்கள் எல்லா வேலைகளும் தேர்தல் வேலைகளும் அந்தந்த மாவட்டங்களில் பொறுப்பாளர் மூலமா நடந்துட்டு தான் இருக்கு. எந்த மாவட்டத்தில் எந்த வேலையும் நடக்காமல் இல்லை. எல்லாமே பொறுப்பாளர் மூலம் நடந்துட்டு தான் இருக்கு. என்ன மாவட்டம் பிரிக்கிறதுனால ஒரு சில மாவட்டங்கள் இருக்கு. இது எல்லா இடத்துலயும் இருக்கிறதா. ஒரு சில மாவட்டங்களுக்கு அதுவும் விரைவில் எங்களுடைய பொதுச்செயலாளர்கள் அறிவிப்பு இருக்கு. நன்றி. இந்த யோகத்துக்கெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் இல்ல. கண்டிப்பாக மக்கள் சந்திப்பு எங்களுடைய தலைவர் எப்பயும் போல இருக்கும். நன்றி.